Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. இந்த காமராஜா அதே விருதுநகர்ல ஒரு கல்லூரி மாணவனை வச்சு திமுக தோற்கடிச்சு காமராஜை அரசியல் அனாதையாக்கியது. இதான் திமுக செஞ்ச வேலை. இதான் தியாகம், இதான் ஏசி. கேவலமா இல்ல? இப்படி காமராஜை வச்சு பிழைப்பு பண்ணி நீங்க வாக்கு வங்கியை அறுவடை பண்ணணுமா? சவுத்தில் இருக்கிற ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ராஜாஜியும் கருணாநிதியும் கூட்டு யாரை எதிர்ப்பதற்கு மரணத்தின் தருவாயில 75 செத்து போறாரு. அந்த தேர்தல் நடக்குது கடைசி காலத்தில். யாரை ஏமாத்துறீங்க? அந்த தேர்தலில் கருணாநிதி பல இடங்களில் தாக்கப்படுகிறார். அடிச்சு வரட்டானு காரில் கண்ணாடி உடைக்கிறார். அப்புச்சின்னு காமராஜ் வெற்றி பெறுகிறார். காமராஜ் வெற்றி பெற்ற பிறகு அகில இந்திய அரசியல் கிடுகிடுக்குது. என்ன இந்த ஆளு டெல்லிக்கு வந்துடுவார். இந்திரா காந்திக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா டெல்லியில் இந்திரா காந்தி சொல்லுவதை விட காமராஜ் சொன்னா மக்கள் நம்புவான். ஏன்? இந்திரா காந்தி பிரதமராக்கியதே காமராஜ் தான். எடப்பாடி அம்மாவை இழிவுபடுத்துறா, உனக்கு கருணாநிதி குடும்பம் உனக்கு மீண்டும் பதவி கொடுப்பாங்களா? அதே அசிங்கமான அதே பாலிசி தான் சிவாவுக்கு. சுடுகாட்டில் இடம் இல்லைன்ட்டாருங்க. எங்க? மெரினாவில் இடம் இல்லைன்ட்டாரு கருணாநிதி. எங்க கொண்டு போச்சாங்க? காந்தி மண்டபத்தில். காந்தி மண்டபத்துக்கு போகும்போது வானத்திலிருந்து அந்த பகுதி மட்டும் மழை பெஞ்சிட்டே போயிடுச்சு. வரலாறு போய் பாருங்க. நாடார்கள் பூரா ஏன் கருப்பா இருக்கன்னா வெயில் மழை புயல்ல உழைச்சிட்டே இருப்பாங்க. அதான் கருப்பானது. அது அவருக்கு பொருந்தும். ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா சேரி மக்கள் பூரா எங்க இருப்பான்? சூரியன் வருவது முதல் சூரியன் அடைவது முதல் எங்க இருப்பான்? வயல்ல கிடப்பான். உதயநிதியும் சபரீசனையும் நீங்க திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்ற? காமராஜரை பேச வேண்டிய நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் என்பது நான் வருத்தத்தோடு பார்க்குற திருச்சி சிவாவை. காங்கிரஸை சவப்பெட்டிக்கு அனுப்பியவர் யார் தெரியுமா? 67 அண்ணா. காங்கிரஸை எதிர்த்து தான் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைச்சார். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதில் யாருமே மறந்துவிட முடியாது. இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களில் பள்ளிக்கூடங்கள் திறந்ததற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் காமராஜர். குறிப்பாக மின்சாரம் கிராமப்புறங்களுக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்ததன் காரணமாக தான் இன்னைக்கு அவ்வளோ விஷயங்கள் முன்னேறி இருக்கிறத பார்க்குறோம். நீர் மேலாண்மையிலையும் முக்கியமாக சாய்த்தவர்னு குறிப்பிடுறோம். அதே வேளையில் காமராஜர் குறித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, காமராஜர் அவர்கள் முதுமை காலத்தில் அலர்ஜி காரணமாக அவருக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, ஏசி அறையில் தான் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அதற்கு காரணமாக இப்போ பேசியிருப்பவர் யாருன்னா திருச்சி சிவா. இதற்கு கருணாநிதி உதவினாரா அப்படிங்கிற கேள்விகளும் பல எழுந்திருக்கு. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, திருச்சி சிவா தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக காமராஜரை பயன்படுத்துகிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காமராஜரை பொறுத்தவரை அவர் ஒரு மேட்டுக்குடியை சார்ந்தவர் அல்ல. மிக சாதாரண மலையேறி சமூகத்திலிருந்து வந்தவர். நீங்கள் ராஜாஜிகிட்ட போய் கெஞ்சறார் காமராஜர், எனக்கு காந்தியை அறிமுகப்படுத்தி, காந்தி ஒருக்கா பார்க்கணுன்னு பல முறை கேட்குறாரு. 9 ஆண்டு காலம் நீங்கள் எங்கே இருந்ததுன்னா ஜெயிலில் இருந்திருக்காரு. அப்போ தான் வட இந்திய தலைவர்கள் பூராமே காமராஜுக்கு பழக்கம். 3 பிரதமர்களை உருவாக்கியிருக்கார். நேரு செத்த பிறகு நேருடைய நாற்காலி, பாரிஸ்டர் படித்த நேருடைய நாற்காலி யாருக்கு வந்தது? பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் விருதுப்பட்டியை சேர்ந்த மிக சாதாரண காமராஜுக்கு அந்த நாற்காலி வந்தது. அவருடைய நேர்மை, உண்மை அதுதான் வந்தது. இந்த காமராஜ் ஏறக்குறைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அலைந்து திரிந்து, நீங்கள் ஊராக நீங்கள் தமிழ்நாட்டில் 2 லீடருங்க. ஒருவர் அரசியல் தலைவர், ஒருவர் சமூக தலைவர். ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் காமராஜர். வேறு தலைவர்களே இது வரைக்கும் தோன்றலை. எல்லாம் அடுத்த வீட்டில் படுத்து கிடக்கிற வேலை தான் இருக்கான். பெரியாரை எந்த எதிரியும் இன்னைக்கு வரைக்கும் அவர் குறை சொல்ல முடியல. காமராஜை நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் கூட குறை சொல்ல முடியல. ஏன்? நீங்கள் அண்ணாதுரையும் கருணாநிதியும்
காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தவர்கள். அவ்வளோ பெரிய மனிதன். நேருவுக்கு ஆலோசனை சொன்னவர். கரியப்பாவுக்கும் நேருக்கும் சண்டை. கரியப்பா முப்படை தளபதி. முப்படை தளபதிக்கு நேருக்கு சண்டை. நேரு பெரிய டென்ஷனில் இருக்கார். நேருவை பார்க்க ஒரு முதலமைச்சராக போகிறாரு. போயிட்டு அப்புறம் வாயா போயா அப்படிங்கிறார். பக்கத்தில் கிருஷ்ணன் மேனன் யாருன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவர்கிட்ட போய் கேட்க இன்னும் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்காருன்னு. கரியப்பாவுக்கு அவருக்கும் சண்டை. இப்போ வேணால் இராணுவ புரட்சி நடக்கலாம், நேரு கைது செய்யப்படலாம், இந்த நாடு ஆபத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கு. உடனே கிருஷ்ணமேனன் அறையிலேருந்து திருப்பி நேரு அறைக்கு போகிறார். கவலைப்படாதீங்க அண்ணே, நான் சொல்கிற யோசனை கேளுங்க அண்ணே. மூஞ்ச பார்க்குறாரு. பள்ளிக்கூடத்துக்கே போகல நீ, நான் பேரிஸ்டர் படித்தவன். அமெரிக்கா, ஐரோப்பா, பிரிட்டன் நாகரிக தொட்டிலே லண்டன் தான். அங்கே பல நாட்டு அரசியல் தலைவர்கள், பல அரசியல் சூழ்ச்சிகள், பல அரசியல் சதுரங்க விளையாட்டுகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய இடம் லண்டன். அங்கிருந்து வந்தா நீ எனக்கு சொல்கிறியா? காமராஜுக்கு நேருக்கு நான் சொல்ல கேளுங்க என்ன சொல்லு கேளு. காமராஜ் மீது உள்ள மரியாதை ஏதாவது நல்லதாக சொல்லுவான், தெரியாத ஏதோ சொல்கிறா சொல்லு. ரஷ்யாவுக்கு அவரை பயிற்சிக்கு அனுப்புங்க என்ன. ரஷ்யா தான் புரட்சி நடந்தது, 2ஆம் உலக யுத்தம் நடந்தது. அந்த மக்கள் ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் யுத்தம் பண்ணியிருக்கான். 2ஆம் உலக யுத்தம், ரஷ்ய புரட்சி, ரெண்டும் நடத்திய ரஷ்ய மக்கள். உலகத்தை பிரிட்டிஷ்காரிடம் வந்து விடுவித்தவர்கள் ரஷ்ய மக்கள். அங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு சொல்லுங்க அண்ணன். அப்போ தான் நேரு அப்படி பார்க்குறாரு, இந்த ஆள் ஏதோ சொல்ல வர்றான். அப்போது முப்படையை 3ஆக பிரிச்சிருக்கேன் அண்ணன், முடிஞ்சுதான் அண்ணன். எந்திரிச்சு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். யாரை? நேரு யாரை கட்டி பிடிச்சிக்கிட்டார்? காமராஜர். சரியான யோசனை சொன்னேன். அதே போல் கரியப்பாக்கு ஒரு நோட் போடுறாரு. நம்முடைய இராணுவத்தை பலப்படுத்தணும், நீங்கள் தான் செய்யணும். ரஷ்யாவுக்கு போய் 1 மாதம் 2 மாதம் இருந்து அங்கே இருக்கிற இராணுவ நூக்கங்களை கட்டுட்டு வாங்க. 2ஆம் உலக யுத்தத்தை நடத்தி முடிச்சிருக்கான், ரஷ்ய புரட்சி நடத்தி முடிச்சிருக்கான். அந்த ஜார் மன்னனை ஓட விட்டுருக்கான். ரஷ்ய மக்கள் போயிட்டு வாங்கணும் சந்தோஷமாக கிளம்பி போகிறார். யார்? முப்படைகளை தளபதியான கரியப்பா. போன அடுத்த வாரமே 3ஆக பிரிச்சுட்டார். கப்பல் படைக்கு ஒன்று, விமானப்படைக்கு ஒன்று, தரைப்படைக்கு ஒன்று. மோடி வந்து அதை ஒன்றாக்குனார். இதுக்கு மூளை யார்? விருதுபட்டி மரமேறி காமராஜன். இந்த காமராஜா அதே விருதுநகரில் ஒரு கல்லூரி மாணவனை வச்சு திமுக தோற்கடிச்சு காமராஜை அரசியல் அனாதையாக்கியது. இதான் திமுக செஞ்ச வேலை. இதான் தியாகம், இதான் ஏசி. கேவலமா இல்லை? இப்படி காமராஜை வச்சு பிழைப்பு பண்ணி நீங்கள் வாக்கு வங்கியை அறுவடை பண்ணணுமா? சவுத்தில் இருக்கிற ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். காமராஜர் நாடாருன்னு சொல்ல முடியாது, அத்தனை பேர் ஓட்டு போட மாட்டான் சவுத்தில். என்ன காரணம்? காமராஜ் ஏசி இல்லாமல் வாழ மாட்டார். காமராஜர் கருணாநிதியிடம் கையை பிடித்து கொண்டு நீதான் இந்த நாட்டுடைய தலைவியை காப்பாற்றணும். இதாயா? கல்லூரி மாணவனுங்க காமராஜுங்க தோற்கடிக்கப்பட்டார். சொந்த ஊரை சொந்த ஜாதிக்காரன ஓட்டு போடலைங்க. நொந்து போயிட்டாருங்க காமராஜ். சாகிற போது கடைசி நேரத்தில் நேசமணி இறந்து போயிட்டார். எங்க நாகர்கோவில் தொகுதியில் மார்ஷல் நேசமணி. அந்த தொகுதியை காமராஜ் போய் நிற்கிறார் எலெக்ஷனில். அவருக்கு ஒரு ஆசை, அந்த தொகுதியில் நிற்போம், ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போகணும், இந்த நாட்டை காப்பாற்றணும். இந்திரா காந்திகிட்ட இருந்து யார்கிட்ட இருந்து? சிண்டிகேட் காங்கிரஸ் உடஞ்சி போச்சு, சுக்கு நூறாக போச்சு. காமராஜரை, நிஜலிங்கப்பா போன்ற அகில இந்திய முதுபெரும் தலைவர்கள் பூரா இந்திரா காந்தி விரட்டி விட்டுருச்சு. எல்லாம் அனாதையாக போயிட்டான். காங்கிரஸிலிருந்து காமராஜ் விரட்டி அடிக்கப்பட்டார். போய் நிற்கிறாரு, நாகர்கோவில் போய் நிற்கிறார். நாகர்கோவில் நின்ற பிறகு காமராஜை எதிர்த்து யாரை நிறுத்துறாங்க? ராஜாஜி கட்சி அழிஞ்சு போச்சு. ராஜாஜி கட்சியை சேர்ந்த மத்தியாஸ் நிறுத்தப்படுகிறார். RSS மத்தியாசும் ஒன்று தான். யார் எதுக்கு? காமராஜை எதிர்ப்பதற்கு. கருணாநிதி சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு. இவரை ஏசியை போட்டாரு. முட்டாள்களே, யாரை ஏமாத்துறீங்க? இந்திரா காந்தி இந்த காங்கிரஸும் ராஜாஜியும் கருணாநிதியும் கூட்டு யாரை எதிர்ப்பதற்கு? மரணத்தின் தருவாயில 75 செத்து போறாரு. அந்த தேர்தல் நடக்குது கடைசி காலத்தில். யாரை ஏமாத்துறீங்க? அந்த தேர்தலில் கருணாநிதி பல இடங்களில் தாக்கப்படுகிறார். அடிச்சு விரட்டுறானு, காரில் கண்ணாடி உடைக்கிறாரு. அப்புச்சின்னு
காமராஜ் வெற்றி பெறுகிறார். காமராஜ் வெற்றி பெற்ற பிறகு அகில இந்திய அரசியல் கிடுகிடுக்குது. என்ன, இந்த ஆள் டெல்லிக்கு வந்துடுவார். இந்திரா காந்திக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா டெல்லியில் இந்திரா காந்தி சொல்லுவதை விட காமராஜ் சொன்னால் மக்கள் நம்புவான். ஏன், இந்திரா காந்தி பிரதமராக்கியதே காமராஜ் தான். உடனே சமரசம் பேசுது இந்திரா காந்தி. யாருக்கிட்ட? காமராஜிட சமரசம். நான் அந்த கிழவன் டெல்லிக்கு வந்து என்னை காலி பண்ணிடுவான். பெரியாரிடம் அண்ணாதுரை சமரசம் செய்து கொண்டார். தெரிஞ்சுங்க வரலாறு. அண்ணா முதலமைச்சர் ஆகிட்டாரு. பெரியாரை பார்த்து பயப்படுறான் அவ்வளோ அமைச்சரவை. ஏன், இந்த கிழவன் சொன்ன மக்கள் பூரா நம்புவான். அண்ணா சொன்ன நம்புவானா, இந்திரா காந்தி சொன்ன நம்புவானா, காமராஜ் சொன்ன நம்புவானா மக்கள்? இதே நிலைமை பெரியாருடைய காலடியில் வந்து விழுந்தார் அண்ணா. பாருங்க, உங்கள் சிஷினிகள்லாம் அமைச்சராக்கியிருக்கேன், நானும் உங்கள் சிஷி முதலமைச்சர் இருக்கேன். அப்படியே பார்த்துட்டு சொன்னாராம் கைத்தறி வச்சுக்கிட்டு. இந்த பயலூர் பூரா கோபுரத்தை கட்டி நிறுத்தினாராம். இந்த ஜனநாயகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதனால அர்த்தம். அதுக்கு அதிகாரம் டெல்லியில் இருக்குடா, ஆர்எஸ்எஸ் பாப்பான்னு இருக்குடா, நீ ஒன்றுமே பண்ண முடியாது. இரவோடு உன்னோட கலைச்சிடுவான். கலைச்சானா இல்லையா? அதே நிலைமை தான் இந்திரா காந்திக்கு. அப்போ இந்திரா காந்தி கருணாநிதியை சொல்லி அவரை ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். எங்கே? நாகர்கோயிலில் இந்திரா காந்தி காமராஜை சந்தித்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது ஏற்பாடு செய்த தரகர் யார்? அன்றைய கருணாநிதி. காமராஜருக்கு சொல்கிறாங்க, உங்களை இந்திரா காந்தி சந்திச்சு. சரி, வர சொல்லியா பேசும், எனக்கு என்ன கோவம், நான் வளர்த்த பிள்ளை, அந்த குடும்பம் நேரு குடும்பம் எனக்கு விசுவாசம், வர சொல்லியா. நாகர்கோயிலில் கூட்டம். ரயில்வே ஸ்டேஷன் திறந்து வைக்கிறாங்க. இந்திரா காந்தி என்ன ரயில்வே ஸ்டேஷன் திறந்து வைக்கிறோம், தண்டவாளமாக திறந்து வைக்கிறோம். இந்தியாவுடைய பிரதமர் ரயில்வே அமைச்சரை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவே வருது. யாரோட சமரசம் பண்ணுவதற்கு? காமராஜரோட சமரசம் செய்வதற்கு. மேடையில் கருணாநிதி முதலமைச்சர், அந்த பக்கம் பிரதமர், இந்த பக்கம் அவர் தொகுதி எம்பி கீழே உட்காந்துருக்கார். இந்திரா காந்தி மேலே வாங்க. யார் கூப்பிடுறா? இந்திரா காந்தி கூப்பிடுறது. மேலே வர்றார். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பயணியர் விடுதியில் 2 பேர் சந்தித்து மனம் விட்டு பேச போகிறாங்க. கருணாநிதி என்ன பண்ணார்? கூட்டம் முடிஞ்சு போன பிறகு இந்திரா காந்தி கேட்குது, எங்கே காமராஜன்? அவர் வரமாட்டேன்னு போயிட்டாரு. வரமாட்டேன்னு போனவர் கூட வருவாரா? சூழ்ச்சி, சதி எல்லாம் கருணாநிதி தான். இந்திரா காந்தி பிற்காலத்தில் சொல்லுது, நான் காமராஜ் சந்தித்து பேச முயற்சி பண்ண அவர் வரமாட்டேன்ட்டார். காமராஜ் சொல்கிறாரு, உன்னை சந்திக்கத்தான் நான் வந்தேன், நீ இல்லைன்னு சந்திக்காம போயிட்டேன். இல்லை, நடுவில் இடைத்தரகர் கருணாநிதி சதி பண்ணிட்டாருன்னு 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடி. நீயா ஏசி போட்டு கொடுத்த? இதெல்லாம் வரலாறுங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறாரு, யார்? திருச்சி சிவா, சசிகலா புஷ்பாட்டு அடி வாங்கினவர். என்ன சொல்கிறாருன்னா, இந்திரா காந்தி சிறையில் போடுவதற்கு காமராஜை தேடிக்கொண்டு இருந்த பொழுது நான் தான் திருப்பதி போகிறேன்னாரு, வேண்டாம் சொல்லி நான் தான் ஒழிச்சு வச்சு காப்பாற்றினேன்னு இப்போ புருடா விடுறாரு. நான் கேட்குறேன், வடிவேலு காமெடி மாதிரி இருக்குது. முப்படைக்கும் தளபதி யார்? ஒரு நாட்டினுடைய பிரதமர். மோடி நினைச்சாரா போய் பாகிஸ்தானில் போட்டு அடிச்சுட்டு வராரா? இவ்வளவு வலிமை உள்ள இந்திரா காந்தி நினைத்து காமராஜை ஜெயிலில் போட முடியலையா? கருணாநிதி தான் தடுத்தாராம். இது காமெடியா இல்லை? ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ராஜநாராயண, மதுலிமாயி, சந்திரசேகர், இப்படி பெரும் தலைவர்கள்லாம் ஜெயிலில் கிடக்கிறான். இந்திரா காந்தியை காமராஜ் ஜெயிலில் போடல. சரி விடு, பெரிய மனுஷன் விடுன்னு விட்டுருச்சு. இவர் தான் காப்பாற்றினாராம். ஏன்னா இவர் தான் முப்படைக்கும் தளபதியை விட பெரிய படம் வச்சுருந்தார். யார்? ஏட்டையார் வச்சுருக்கார். லோக்கல் போலீஸ் தாங்க இருக்குது. விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை, சிபிஐ, ஐபி, ரா அத்தனை வச்சு இந்திரா காந்தி காமராஜை பிடிக்க முடியலையா? உடையா பெரிய மனுஷன் விட்டுறியான்னு விட்டுருச்சு. இவர் காப்பாற்றினாராம். இதெல்லாம் இவங்க கிரெடிட் பண்ணிக்கிறது. ஜெயிலுக்கு போகிற நானூறு அப்படி யார் சொல்லுவா? வடிவேலு சொல்லுவான். இப்போ காமராஜை பேசி கருணாநிதி குடும்பத்தை கருணாநிதி குடும்பத்தினுடைய நன்மதிப்பை பெற வேண்டியிருக்கு. ராஜா சொன்னார்ல, எடப்பாடி அம்மா கோரப்பேசத்தில் பெற்று போட்டா எடப்பாடியை, எங்கள் தலைவருடைய அம்மா நிறை மாதத்தில் பெற்று போட்டா சொன்னாரா இல்லையா? எடப்பாடியுடைய தாயை கேவலப்படுத்தி தான் உன்னுடைய பதவியை தக்க வைக்கணுமா? ஆண்டிமுத்து ராசா, மானங்கட்ட ராசா, நீ ஒரு பெரியார் தொண்டனை சொல்லு, வெக்கமே இல்லை உனக்கு? பெரியார் தொண்டனை சொல்லி திருடுவதற்காக பெரியார் பேரை பயன்படுத்துறீங்க. வேற என்ன? எடப்பாடியுடைய தாய் உனக்கு தாய் தானே? என்னுடைய தாய் வேற, உன்னுடைய தாய் வேறையா? ஒரே வயசு அத்தனை பேர் பிறக்க முடியாது.
ஒரே வயசு அத்தனை பேர் பிறக்க முடியாதுங்க. ஒரு வீட்டுக்கு போகிறோம், முதல்ல யாரை பார்ப்போம்? யார் பெரிய மனுஷனாக பெரிய வயதானவர்கள் தானே போய் அம்மா அப்பா தானே பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு விருந்தினராக போனால் யாரை பார்க்குவோம்? முதல்ல யார் அந்த வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்களோ, ஒரு தாயோ தகப்பனாக இருந்தால் அம்மா வணக்கம் எப்படிமா இருக்கீங்க முதல்ல பார்த்துட்டு தான் வந்து உட்காரும். அதான இயல்பு. எடப்பாடி அம்மாவை இழிவுபடுத்துகிறா, உனக்கு கருணாநிதி குடும்பம் உனக்கு மீண்டும் பதவி கொடுப்பாங்களா? அதே அசிங்கமான அதே பாலிசி தான் சிவாவுக்கு. காமராஜரை பலமுறை அசிங்கப்படுத்தியவர்கள் கருணாநிதி கும்பல். காமராஜர் மரணமடைந்து விட்டார். நீ உண்மையாக ஏசி போட்டு கொடுத்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? எங்கே அடக்கம் பண்ணியிருக்கணும்? மெரினாவில் அடக்கம் பண்ண முடியான்ட்டார். போய் காந்தி மண்டபத்துக்கு போன்ட்டார். எல்லாம் கேட்டுங்க. 3 பிரதமர் தமிழனுக்குன்னு ஒரு பெரிய அடையாளமே காமராஜ் தான். பிரதமர் நாற்காலி வந்தது, போயா எட்டி வச்சார். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், என்ன கவுத்துருவானுங்க. ஒரு தமிழனை ஏற்றுக்க மாட்டாயா பிரதமரா இந்தியக்காரன்? கவர்னர் ஜெனரல் பதவி வந்தது, முதலமைச்சராக இருந்தா எத்தனை பதவி. கேட்கலான்னு என்ன அவர் தான் உட்கார வச்சார். முதலமைச்சர் யார் உட்கார வச்சார்? ஓமந்தூர் ரெட்டியாரை, குமாரசாமி ராஜாவை, பக்தவச்சரத்தெல்லாம் இவர் தான் முதலமைச்சராகினார். அங்கே டெல்லியில் இந்திரா காந்தி, சாஸ்திரி, குல்சல்யார் நந்தா சுடுகாட்டில் இடம் இல்லைன்ட்டாருங்க. எங்கே? மெரினாவில் இடம் இல்லைன்ட்டாரு கருணாநிதி. எங்கே கொண்டு போச்சாங்க? காந்தி மண்டபத்தில். காந்தி மண்டபத்துக்கு போகும்போது வானத்திலிருந்து அந்த பகுதி மட்டும் மழை பெஞ்சிட்டே போயிடுச்சு. வரலாறு இருக்கு, போய் பாருங்க. இது என்ன அதிசயம் அற்புதம்லாம் யாருக்கும் தெரியாது. கேள்விப்பட்டீங்களா? அந்த பகுதி மட்டும் மழை பெஞ்சிட்டே போச்சாய். யார் கண்ணீர் விட்டாங்க? வானமே கண்ணீர் விட்டது. கருணாநிதி செத்த பிறகு இங்கே நீயும் முதலமைச்சர், உங்களுக்கு எப்படி புதப்ப? சுடுகாட்டுக்கு லஞ்சம் கொடுத்த ஒரே ஆள் கருணாநிதி தான். இரவிரவா குழுவாடி ரமேஷ் அந்த நீதிபதி அதுக்கு மேலே பேச விரும்பலை. அவர் சீனா பார்டருக்கு தூக்கி அடித்தாங்க. கடைசியாக ஊழல் நடந்ததுனால தான் சீனா பார்டருக்கு போனார். அவர் மிசோரம் போனார். அதெல்லாம் விட்டுருங்க. அப்போது காமராஜுக்கு இந்த திமுக செய்த துரோகம் கணக்கிலடங்கா துரோகம். நீ எப்படி ஏசி போட்டிருப்ப? நீ எப்படி காப்பாற்றிருப்ப? முப்படை தளபதி இந்திரா காந்தி ஏன் உள்ளே போடணும்னு நினச்ச பிறகு நீ காப்பாற்றினா இந்த காமெடியை யார் கேட்பா? அப்போ உன்னுடைய நாடாளுமன்ற அரசியலே இந்த காமெடியாக தான் இருந்திருக்கு. காமராஜை தமிழர்கள் பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க. 300 ஓட்டு வாங்கி சாராயம் வச்சுட்டு இருப்பான், கள்ளச்சாராயம். அவன் அது யூனியன் சேர்மனுக்கு என்ன பேர்? ஒன்றிய பெருந்தலைவர். காமராஜை அசிங்கப்படுத்தணுமா? யாரு? கருணாநிதி. எவ்வளவு கேவலம்! இதை விட ஒரு ஒரு நாட்டுடைய சொத்து. காமராஜர் என்பவன் தமிழ்நாட்டுடைய சொத்து. ஒருவன் அரசியல் தலைவன், இன்னொரு சமூக தலைவர். தந்தை பெரியார் காமராஜ் தான். காமராஜும் பெரியாரும் இல்லைன்னா 7000 பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடினார். பணம் இல்லடா, ஃபண்டு இல்லடாடு. காமராஜர் 7000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். மதிய சோறு போட்டார். இன்னைக்கு சத்துணவு சத்து மயிறு மங்கினு கிறிஸ்டிக்க டெய்லி பழகுடி திருடுறான். அதுக்கு தான் நீங்கள் சத்துணவு போடுறீங்க, வேற என்ன? இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் கொண்டது தான் திமுக. திமுக செய்த துரோகம் காமராஜருக்கு எண்ணிலடங்கா துரோகம். கருவாட்டிக்காரி பையன் என்ன, அந்த பொம்பளை கருவாடு விற்பாளாம். யாரு? காமராஜுடைய தாய். கண்ணீர் வரலையாங்க உங்களுக்கெல்லாம்? நீங்கள்லாம் பல லட்சம் கோடி சூட்டி வச்சிருக்கீங்களே. பல லட்சம் கோடி டவுசன் பாய் திருடி லண்டனில் வச்சிருக்கா. பல ஆயிரம் கோடி. அந்த பொம்பளை காமராஜை பெற்றுட்டு என்ன விற்றுருக்கா? பொம்பளை கருவாடு விற்றுருக்கா. இந்த ஆள் சொல்கிறான், நக்கல் பண்ணுறான் கருணாநிதி. கருவாட்டுக்காரி மகன். எங்கேயும் திருடல, கொள்ளையடிக்கல, விபச்சாரம் பண்ணல, கருவாடு தாயா விற்றா. கருவாடு விற்பது ஒரு குற்றம் கருணாநிதிக்கு. எருமத்தோடு காரி. ஏன்னா இந்த நாடார்கள் பூராமல் ரொம்ப உழைப்பான், கருப்பாத்தான் இருப்பான். ஏன்? அது திருமாவளவன் தான் சொன்னார் காமராஜர் விழாவில், அது விருதுநகரில். நாடார்கள் பூரா ஏன் கருப்பாக இருக்கான்னா, வெயில் மழை புயலில் உழைச்சிட்டே இருப்பான், அதான் கருப்பானார். அது அவருக்கு பொருந்தும். ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா, சேரி மக்கள் பூரா எங்கே இருப்பான்? சூரியன் வருவது முதல் சூரியன் அடைவது முதல் எங்கே இருப்பான்? வயலில் கிடப்பான், நிலத்தில் கிடப்பான். அப்போ அவனுடைய நிறம் எப்படி இருக்கும்? எருமத்தோளாக தான் இருக்கும். பிபி வாசிக்கிறவன் நிழல உட்காந்து பிபி வாசிப்பான். நீ வெள்ளையாக இருப்ப.
எருமத்தோளுக்காரி, கருவாட்டுக்காரி, சாணாத்தி, மரமேறி, இதெல்லாம் கருணாநிதி கொடுத்த பட்டம். நீ எப்படி ஏசி போட்டிருப்ப? அவ்வளவா காமராஜர் அளவுக்கு மு.க. ஸ்டாலினை உயர்த்தினா பதவி தக்க வைக்கலாம் ஐயா. திருச்சி சிவா அவர்களே, திருச்சி சிவா தியாகி தான், நான் அதில் மாற்று கருத்தே இல்லை. எமர்ஜென்சியில் 3 இளைஞர்கள் ஜெயிலில் கிடக்கிறான், 20 வயசு கீழே. ஒருவர் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், கோவை ராமகிருஷ்ணன் இராணுவ வண்டி எடுத்து அடித்தார்ல, ஒரு மா மனிதன். இன்னைக்கு வரைக்கும் திமுக சேர்ந்தால் மத்திய மந்திரி, மாநில மந்திரி ஒரு 1000-2000 கோடி சேர்த்துக்கலாம். கோவை ராமகிருஷ்ணன், 3வது சிவா, 3 பேர் தான் எமர்ஜென்சியில் சிறையில் அடைபட்டு கிடந்த 20 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள். தியாகி. ஆனால் நீ திருச்சியில் அரசியலே பண்ண முடியல. நேரு வந்துட்டார், காந்தி வந்துட்டார். உன் வீடு உடைக்கப்படுகிறது, காரு உடைக்க கொளுத்தப்படுகிறது, இதெல்லாம் நடக்குது. உன்னால் அரசியலே பண்ண முடியல. ஏன்? உன்னுடைய அரசியல் நீங்கள் நேருகிட்ட எடுபடலை. சூது, சூழ்ச்சி, அயோக்கியத்தனம் எல்லாம் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். உனக்கு அது லாய்க்கு இல்லை, உனக்கு தெரியல. இப்போ கடைசி காலத்தில் உதயநிதியும் சபரீஷனையும் நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்ணுற? காமராஜரை பேச வேண்டிய நிலைக்கு நீர் தள்ளப்பட்டு விட்டாய் என்பது நான் வருத்தத்தோடு பார்க்குற திருச்சி சிவாவை. பொன்முடியின் பதவியை பறித்தது போல திருச்சி சிவா அவருடைய பதவியும் திமுக தலைமை பறிக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து எழுந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் கூட சொல்லிட்டார், ஏப்பா இது மாதிரி இதெல்லாம் பேசாதீங்க. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி காமராஜருடைய தொண்டர்கள் தான் எல்லாம். பல நாடாரெலாம் சொல்ல முடியாது, எல்லா ஜாதியும் இருக்கான். அத்தனை பேர் ஓட்டும் திமுகவுக்கு எதிராக போயிடும். காமராஜை விமர்சனம் செய்ததன் மூலம் என்னாக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் பல மாவட்டங்கள், விருதுநகர், சிவகாசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, பிரித்து வைத்திருக்கிற மதுரைக்கு கீழே இருக்கிற அத்தனை மாவட்டங்களையும் நீங்கள் அந்த சமூகம் மட்டும் இல்லை, காமராஜை விரும்புகிற பல பேரை நான் பார்த்துருக்கேன். திருச்சி வேலுச்சாமி அண்ணனுடைய அப்பா இறந்துட்டார் ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அவர் என்ன நாடாரா? காமராஜருடைய மிகப்பெரிய படம், மிரண்டுட்டேன் நான். அவங்க அப்பா, தாத்தா, பாட்டம் போட்டம் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த படம் இல்லை. யார் படம்? காமராஜரோட. அப்போது அவ்வளவு காமராஜர் மீது அவ்வளவு அளவு கடந்த பாசம். நேரு உடைய அப்பா இருக்கார்ல, அவர் காங்கிரஸ்காரர். நேரு படுத்த பெட்டில் உட்காரவே மாட்டாராம். சாரி, காமராஜ் உட்கார்ந்து படுத்த பெட்டில் உட்காரவே மாட்டாராம். இப்படியெல்லாம் ஒரு தலைவர் என்ன எனக்கு நோட்டு கட்டோடையாக வச்சுருந்தான், பதவியாக கொடுத்தான், இல்லை ஏதாவது லஞ்சம் வாங்கி கொடுத்தானா, ஏதாவது கொடநாடு இருந்ததா, ரெட் ஜாயிண்ட் வச்சுருந்தானா? ஒன்றுமே இல்லை. சோறு போட்டாந்தாலும் திம்பான் மனுஷன். வேறு என்னங்க காமராஜுக்கு என்ன இருக்குது? அப்போது இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதே வரலாறு தான். இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதே வரலாறு தான். அந்த மனிதனை இழிவாக்கி விட்டு பதவி வாங்குவதற்காக ஒரு நாளாந்தர மனிதனாக மாறக்கூடாது என்பதான் நம்முடைய வருத்தம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸ் ஒரே கூட்டில் தான் வந்து பயணிக்கிறாங்க. ஸோ அப்படி தேர்தலில் போட்டியிடும் போது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் வரும்? அதே சமயம் அதிக இடங்களை பெறுவதற்காகவும் இல்லை அமைச்சரவையில் இலாக்காக்களை பெறுவதற்காக தான் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து சிவா அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகும், முதல்வர் அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த பிறகும் காங்கிரஸ் தொண்டர்கள் போராடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸில் முதல் தொண்டர்களே இல்லைங்க. காங்கிரஸை சவப்பெட்டிக்கு அனுப்பியவர் யார் தெரியுமா? 67 அண்ணா. காங்கிரஸை எதிர்த்து தான் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைச்சார். யார்? மாப்போசி, சுதந்திரா கட்சி, ராஜாஜி, சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக், எல்லாம் ஒரே கூட்டணி. ஒரே எதிரி யார்? காங்கிரஸ் தான். இத்தனை கூட்டணிகளையும் சோசியலிஸ்ட் கட்சி எல்லாத்தையும் இணைச்சு தான் காங்கிரஸை வீழ்த்தினார். அன்னைக்கு அடிக்கப்பட்ட என்ன பெட்டி? சவப்பெட்டி தான். காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியல. காங்கிரஸும் பல முறை முயற்சி செய்தது, தனியாக ஒன்றும் முடியல. அதனால் இப்போ திமுகவோடு இணைத்து கொண்டது. திமுகவோடு சத்தியமூர்த்தி பவனுக்கும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்துக்கும் கட்டளை எங்கிருந்து போகுது? அறிவாலயத்திலிருந்து போகுது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா காங்கிரஸ் தனித்து இயங்கும்னு? திமுக கழட்டி விட்டு அங்கே டெபாசிட்டே வாங்காது. வாங்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. திமுகவினுடைய அதிகார பலம், திமுகவினுடைய பெட்டி, திமுக தொண்டன்,
திமுக குண்டன் எல்லாம் யாருக்கு வேலை செய்கிறான்? காங்கிரஸுக்கு வேலை செய்கிறான். காங்கிரஸில் இருக்கிற கொடிக்கம்பமே இல்லாத கட்சியாக போச்சு தமிழ்நாட்டில். ஏன் கருணாநிதி காப்பாற்றி வச்சுருக்காருன்னா, இன்றைக்கி இருக்கிற ஐடி இடியை அன்னைக்கே கண்டுபிடிச்சார் கருணாநிதி. 2014 வரை காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் டாமினேஷன் இல்லையா? 14 பின்னால் தான் மோடி வந்தார் 10 வருஷமா. அதுக்கு முன்பு யார்? காங்கிரஸ் தான். இடி ஐடியெலாம் வச்சுருந்து சிபிஐ ஐபி பல அதிகார மையத்தை வைத்திருந்ததுக்காக கருணாநிதி சரண்டரான கட்சி காப்பாற்றி வச்சுருந்தார். அண்ணாவால் ஆணியடிக்கப்பட்ட காங்கிரஸை யார் காப்பாற்றி வச்சுருந்தா? கருணாநிதி. ஏன்? இடி ஐடிக்கு சிபிஐ பயந்து. அப்போவே பல அண்ணாமலை வந்திருப்பான் மிரட்டுறதுக்கு, திமுகவை மிரட்டுவதற்கு. மிரட்டாமல் பார்த்து கொண்ட அரசியல் ராஜதந்திரி தான் கருணாநிதி. இதுதான் நடந்ததே தவிர காங்கிரஸ் செல்வாக்கே ஒன்றும் இல்லை, எங்கேயும் இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.